நானும் இந்த ஐஃபோன் 15 சீரிஸை எப்படியாவது ரிவ்யூ போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் போட்டுட்டு இருக்கேன். பட் யாழ் மொபைல்ஸ் வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஐஃபோன் வந்து பயங்கரமாக டிமாண்டில் இருக்குது. அவங்களுக்கும் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டு இருக்கனால கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி இந்த செல்ஃபோனை வந்து கொடுத்தாங்க. திஸ் இஸ் Honor 90. சத்தியமாக வந்து நான் அரை மனசாக இந்த செல்ஃபோனை வாங்கிட்டு வந்தேன். இதை ரிவ்யூ போடுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏன்னா என் மைண்ட் செட் வந்து ஐஃபோன்லேயே இருந்தனால இந்த செல்ஃபோனை நான் அவ்வளோவா கண்டுக்கவே இல்லை. பட் இந்த செல்ஃபோனை நான் வாங்கிட்டு வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்த உடனே இந்த கவுண்டமணி சொல்கிற மாதிரி ஐயோ கடவுள் அப்படிங்கிற மாதிரி, ஐயோ ஐஃபோன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதில் இருக்க ஐகான்ஸ், இந்த கிராஃபிக்ஸ், அனிமேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐஃபோன் மாதிரியே செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஓப்போ, விவோ, சாம்சங், ஷாமி இதோட கேமரா யூஏ எல்லாம் பார்த்து போர் அடிச்சு போச்சு, எனக்கு புதுசாக ஒரு கேமரா யூஏ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செல்ஃபோனோட கேமரா யூஏ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. வித்தியாசமான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இந்த செல்ஃபோன் வந்து 2 பாக்ஸில் வருது. ஒன்று வந்து செல்ஃபோன் அண்ட் ஆக்சசரிஸ் வச்சிருக்காங்க. இதில் வந்து சார்ஜர் வச்சிருக்காங்க. இது வந்து நீங்கள் தனியாக வாங்கணும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, பட் வாட் எவர் கையில் நிறைய பாக்ஸஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அன்பாக்சிங், இதுதான் அந்த செல்ஃபோனோட பாக்ஸ். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ள ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க. அதில் வந்து சிம் எஜெக்டர் பின் வந்து வச்சிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணா யூ ஹேவ் ஃபியூ டாக்குமெண்டேஷன்ஸ், வாரண்டி கார்டும் குயிக் ஸ்டார்ட் கைடும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட் கேஸ் இருக்குது. இது எல்லா சாஃப்ட் கேஸ் மாதிரியும் ஒரு நார்மலான சாஃப்ட் கேஸ் தான். அண்ட் தென் யூ ஹேவ் தி செல்ஃபோன், பியூட்டிஃபுல்லா இருக்குது, அப்படியே ஓரமா வச்சலாம். அண்ட் தென் யூ ஹேவ் தி USB Type-C சார்ஜிங் கேபிள். அதுக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து வச்சிருக்காங்க. இது ரொம்ப பெருசாவும்ல ரொம்ப சின்னமாவும்ல ஒரு மாடரேட்டான சைஸ்ல இருக்குது. அண்ட் இதுதான் இந்த செல்போனோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ். டிசைன், இந்த செல்போனை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தோன்னு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, திஸ் ஃபோன் இஸ் ரிடிகுலஸ்லி ஸ்லிம். நீங்களே பாருங்க, மோட்டோ Edge 40ல பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் இந்த செல்போன் தான் பார்க்குறேன். ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக, கை கடக்கமாக காம்பாக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவர்லாம் போட வேணாம், ஜஸ்ட் இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ரியலி குட். அண்ட் திக்னஸ் ஆஃப் தி ஃபோன் இஸ் ஜஸ்ட் 7.8 mm தான். அஃப்கோர்ஸ் கேமரா பக்கம் வந்து கன்சிடரபுளாக இருக்குது. அதை சேர்த்தாலும் ஒரு 8 mm தான் வரும், which is really good. And weight of the phone is 183 grams, which is slightly on the heavier side. டக்குன்னு எடுத்துன்னு உங்களுக்கு தெரியாது, பட் ஃபோன் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஸ்ட் வந்து வலிக்கும். அண்ட் மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் பேக் சைடு வந்து இந்த பாலிகார்பனேட் சொல்லக்கூடிய ஆன்டி கிளார் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து கிரே, லைட் கிரே அந்த மாதிரி ஒரு டூயல் டோன் வந்து அழகாக தெரியுது. சில சமயம் கிரீன் மாதிரி தெரியுது, which is really good. அண்ட் தொட்டு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பாடுறதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்கள் தண்ணி அழுக்கப்பட்டாலும் அப்படியே உருண்டு ஓடிடும், which is really good. பட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக். பார்த்தா மெட்டல் மாதிரி தெரிஞ்சாலும் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க, which is slightly disappointing. அண்ட் அதோட பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்ன தெரியுமா, ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக அவங்க எதுவுமே வந்து கொடுக்கல. அதை பற்றி அவங்க எதுவுமே பேசல. அண்ட் ஐபி ரேட்டிங்கும் இவங்க கொடுக்கவே இல்லை, which is not okay for this price point. பட் ஒருவேளை நீங்க யாழ் மொபைல்ஸ் இந்த செல்போனை வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே ஹை குவாலிட்டி டெம்பர் கிளாஸ் வந்து ஒட்டியே கொடுத்துருவாங்க. அண்ட் டிசைனோட போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பார்த்துறோம். ஏன் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, என்னன்னு சொல்றேன். ஸோ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா விட்டுருக்காங்க, which is really good. அண்ட் ரைட் சைட் ஆஃப் தி ஃபோன் யூ ஹேவ் தி பவர் ஆன் ஆஃப் பட்டன். அதுக்கு மேல வந்து வால்யூம் ரெக்வெஸ்ட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அட் டாப் ஆஃப் தி செல்போன் யூ ஹேவ் தி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன். பாட்டம்ல ரொம்ப பிஸியா இருக்குது, which is the SIM ட்ரே. இதை ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு குட்டி சைஸ் ட்ரே தான் வருது. இதில் உங்களால 2 சிம் கார்டு மட்டும் தான் போட முடியுமே தவிர மெமரி வந்து எக்ஸ்பேண்டே பண்ண முடியாது. அண்ட் அதுக்கு பக்கத்தில் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் USB Type-C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது சார்ஜிங் போர்ட் மட்டும் கிடையாது, இதில் தான் நீங்கள் ஆடியோ அவுட்புட் எடுக்கணும். ஏன்னா அந்த செல்ஃபோனில் 3.5 mm ஆடியோ போர்ட்டே கிடையாது. அதுக்கு பக்கத்தில் முக்கியமான இருக்குது, which is the speaker system. இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் சிஸ்டம், டூயல் ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து இந்த செல்ஃபோனில் அன்ஃபார்ச்சுனேட்டாக கொடுக்கல. நான் மேலே வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன், எந்த ஒரு அவுட்புட்மே வந்து வரல. திஸ் இஸ் ரியலி டிசப்பாயிண்டிங். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து வீடியோ கண்டென்ட் தான் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம். ஸோ அப்போ 2 ஸ்பீக்கர் சிஸ்டம் இருந்தால் தான் ஒரு க்ரௌடட் என்வரன்மெண்ட்டில் உங்களால் நல்லா கேட்க முடியும். சிங்கிள் ஸ்பீக்கரை வச்சுட்டு இந்த மாதிரி ரூமில் நீங்கள் நல்லா கேட்டுக்கலாம். பட் ஒரு க்ரௌடட் பிளேஸ்லேயே பஸ்லேயே போகும்போது அந்த அளவுக்கு வந்து எஃபிஷியன்ட்டாக கேட்காது. அஃப்கோர்ஸ் இந்த செல்ஃபோன் நல்லா லவுடாக தான் இருந்துச்சு, பட் டூயல் ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டிஸ்பிளே இந்த செல்ஃபோனில் 6.7 inches AMOLED பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் வந்து 1200x2664 பிக்சல்ஸ் வித்தியாசமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு QHD பேனல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோட பிக்சல் டென்சிட்டி வந்து 436 ppi. 400க்கு சூப்பராக இருக்கும், 436க்கு வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அண்ட் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இஸ் 90%. திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா திஸ் இஸ் a curved பேனல். அதாவது சூப்பர் கர்வ் பேனல்லாம் கிடையாது. இந்த 2.5D அப்படின்னு சொல்லக்கூடிய குட்டியூண்டு கர்வ் பேனல், லைட்டான ஒரு கர்வ் பேனல். அதே மாதிரி சுத்தமாக சின்னும் கிடையாது, சுத்தமாக வந்து பெசலும் கிடையாது. நீங்கள் செல்ஃபோனை கையில் எடுத்தாலே வெறும் ஸ்க்ரீன் தான் பார்ப்பீங்க, ஃபோனே வந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து 90% வந்து அச்சீவ் பண்ணிருக்கு. அண்ட் பிரைட்னஸ் ஆஃப் தி ஸ்க்ரீன் இஸ் 1600 nits, which is really good theoretically. பட் நான் வெளியே போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து விசிபிலிட்டி நல்லா இல்லை. குறிப்பாக நீங்கள் டார்க் சப்ஜெக்ட் லைக் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோலாம் அவுட்டோரில் போய் ஷூட் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்கும்போது இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு விசிபிலிட்டி இல்லை. பட் ஒயிட் பேக்ரவுண்டில் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது.
கமிங் டு ரெஃப்ரெஷிங் ரேட் நீங்க ஏதோ வந்து 60 ஹெர்ட்ஸ் வச்சுக்கலாம், அப்படி இல்ல 90 ஹெர்ட்ஸ் வச்சுக்கலாம், அப்படி இல்ல 120 ஹெர்ட்ஸ் வந்து வச்சுக்கலாம், which is really good. இந்த வரிசை வந்து கரெக்ட்டா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, எதுவுமே மிஸ் பண்ணாம அழகா கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லனா நீங்க டைனமிக் வச்சுக்கலாம். சோ டைனமிக் வச்சீங்க அப்படினா அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி செல்போனே வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து சூஸ் பண்ணிக்கும், which is really good. and மூணுத்துக்கு வந்து நான் டிஃபரன்ஷியேஷன் போட்டு காட்டிட்டு இருக்கேன், நீங்களே பாருங்க. நான் பார்த்த வரைக்கும் 90 ஹெர்ட்ஸ்க்கும் 120 ஹெர்ட்ஸ்க்கும் பெருசா வந்து வித்தியாசம் இருக்குமா எனக்கு தெரியல. 90 ஹெர்ட்ஸ்ல ஸ்க்ரோல் பண்றதுக்கும் 120 ஹெர்ட்ஸ்ல ஸ்க்ரோல் பண்றதுக்கும் ஒரே மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து கொடுத்துச்சு. பட் 120 ஹெர்ட்ஸ் வச்சு நீங்க கேம் விளையாடும்போது அந்த வித்தியாசம் வந்து நல்லாவே வந்து தெரியுது. கேம் வந்து பட்டர் ஸ்மூத்தா இருந்துச்சு. அதை வந்து நம்ம ஹார்ட்வேர் செஷன் பார்க்கும்போது பார்க்கலாம். அண்ட் சர்ப்ரைசிங்கான விஷயம் தெரியுமா, திஸ் இஸ் a 10 பிட் பேனல். நான் வந்து 8 பிட் பேனல் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா அந்த ஸ்கிரீன்ல வந்து அந்த அளவு ஒரு பஞ்சே இல்லை, நார்மலா தான் இருந்துச்சு. பட் திஸ் இஸ் ஆக்சுவலி ட்ரூ 10 பிட் பேனல். இதனால HDR10 and HDR10+ வந்து இந்த ஸ்கிரீன் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் முக்கியமான விஷயம், நீங்க 100 கோடிக்கும் அதிகமான கலர்ஸை இந்த செல்போன் ஸ்கிரீன்ல பிசிக்கலாவே ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட பஞ்ச் உங்களுக்கு எப்போ தெரியும் தெரியுமா, நீங்க டிஸ்பிளே செட்டிங்ஸ்ல போய் ரெசல்யூஷன் வந்து ஹை செட் பண்ணிட்டு ஹை குவாலிட்டி வீடியோ வந்து ப்ளே பேக் பண்ணி பாருங்க. விஷுவல்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. கலர் சயின்ஸா இருக்கட்டும், கலர் கரெக்ஷனா இருக்கட்டும், அந்த கிரே ஷேடா இருக்கட்டும், பிளாக் ஷேடா இருக்கட்டும், கலர் டெப்தா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. ஈவன் சைட் ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் கலர் பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. This is one of the best display நான் சொல்லுவேன். And coming to the battery, this phone has a 5000 mAh massive battery. எப்படி 5000 mAh வந்து இதுக்குள்ள ஸ்கியூஸ் பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல. But whatever, this comes with the 5000 mAh battery. இது கூட கப்பல் பண்ணி 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டப்பாக்குள்ள வந்து வச்சிருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் நான் அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணல, அப்ராக்சிமேட்டா 1 hour வந்துச்சு. 1 hour கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு, which is really good. பட் ட்ரைனிங் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 50 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் பர்டிகுலராக கேமரா தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணேன், அதிகமாக வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து ஷூட் பண்ணேன். சர்ன்னு வந்து குறையுது. அதே மாதிரி இன்டர்நெட்லாம் கனெக்ட் பண்ணி கேம்லாம் விளாடும்போது சர்ன்னு வந்து குறையுது, விச் இஸ் ஹைலி டிசப்பாயிண்டிங். நானே 4-5 தடவை வந்து சார்ஜ் போட்டேன். இன்னும் உண்மையை சொல்ல போகணும்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சார்ஜ் போட்டு தான் வந்திருக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பேட்டரி ட்ரைனிங் வந்து சர்ன்னு வந்து இருக்குது. இதை இவங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, கமிங் டு த ஹார்ட்வேர், இந்த செல்ஃபோனில் Snapdragon 7 Gen 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் கிளாக்கிங் ஃப்ரீக்வன்சி வந்து 2.4 GHz and இதோட ஃபேப்ரிகேஷன் டெக் வந்து 4 nanometers, which is really really good. RAM வந்து 8GB கொடுத்திருக்காங்க, நான் வச்சிருக்க வேரியன்ட். and ROM வந்து 256GB ROM வந்து கொடுத்திருக்காங்க. RAM ஓட டெக்னாலஜி LPDDR5 and ROM ஓட டெக்னாலஜி UFS 3.1. RAM ROM நல்லா ஸ்பீடா கொடுத்திருக்காங்க. பட் ப்ராசஸர் பாத்தீங்கன்னா வெறும் 2.4 GHz வந்து கொடுத்திருக்காங்க கம்பேர் டு 3 GHz. நிறைய ப்ராசஸர் வந்து 3 GHz லாம் போயிட்டு இருக்கு, இது வந்து 2.4 தான் கொடுத்திருக்காங்க. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது this is not a professional gaming phone. of course நீங்க எல்லா கேமும் பட்டர் ஸ்மூத்தா அந்த செல்போன்ல விளையாடிக்கலாம். ஹை கிராஃபிக்ஸ் டிமாண்டிங் கேம்ஸ் எல்லாமே ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி நீங்கள் விளாண்டுக்கலாம். எந்த ஒரு ஹிக்கப்பும் எந்த ஒரு லேக்குமே எங்கேயுமே நான் நோட்டீஸ் பண்ணல. பட்டர் ஸ்மூத்தாக இருந்துச்சு. பட் நீங்கள் ஃப்ளாக்ஷிப் லெவல் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு 3 GHz 3.2 GHz இருக்கக்கூடிய ஹையர் அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸை இதோட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனல் கேமிங் பர்பஸ்க்கு இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. பட் டே டு டே லைஃப்பில் எல்லா கேமிங்கும் சர்வசாதாரணமாக விளாடலாம். அண்ட் ரேமில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி இருக்க அந்த 8GB ரேம் கூட அடிஷனலாக 5GB வரைக்கும் உங்கள் ஸ்டோரேஜ்லேருந்து கடன் வாங்கி விர்ச்சுவலாக நீங்கள் 13GB வரைக்கும் ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களால் சூஸ் பண்ண முடியாது. அவங்களே வந்து ஹார்ட் கோடோட 8GB + 5GB அப்படின்னு சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க, which is really good for this price point. OS and UI இந்த செல்போன்ல Android version 13 கொடுத்திருக்காங்க. அதுக்கு டாப் ஆஃப் இட் கஸ்டம் UI மேஜிக் OS வந்து கொடுத்திருக்காங்க. இது ஹானரோட OS, Android based ஒரு OS அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து ஸ்லைட்டா கஸ்டமைசேஷன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. மேல ஆப் ட்ரை வந்து லைட்டா மாத்திருக்காங்க. ஐகானோட கிராபிக்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ்ல கொஞ்சம் மாத்திருக்காங்க. பர்టిక్యులரா கேமரா UIல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ ரெண்டோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செல்போன் வந்து செம்ம ஸ்னாப்பியா இருந்துச்சு. அனிமேஷன்ஸ் வந்து பக்கா வந்து ஒர்க் ஆச்சு. பட் அங்கங்க சில கிளிச்சஸ் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்க கேமரால வந்து போட்டோ எடுக்கிறீங்க, ஃபில்டர் அப்ளை பண்ணி போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஃபில்டர் அப்ளை பண்ணி போட்டோ எடுத்த உடனே அந்த ஃபில்டர் எஃபெக்ட் வந்து போயிடுது. எனக்கு அடுத்த ஃபில்டர் வேணும் அப்படின்னா திரும்ப வந்து அந்த ஃபில்டர் ஐகானை பிரஸ் பண்ணி அதனால போட்டோ எடுக்க முடியுது. ஸோ அதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்க 2 ஹேண்ட் இருந்தால் தான் ஃபில்டர்ஸை மாற்றி உங்களால் போட்டோஸ் எடுக்க முடியும், which is again annoying. செக்யூரிட்டி இந்த செல்போனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஆன் பாடியில் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃபேஸ் ரெகக்னிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டோட ஸ்பீடும் வேற லெவலில் பிளேசிங்காக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லக்கிஷாக தான் இருந்துச்சு. ஃபேஸ் ரெகக்னிஷன் சரி, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் சரி ஸ்லைட்டாக ஸ்லோவாக இருக்கும். ஒரு மைல்டு ஸ்லோ வந்து இருக்க தான் செய்யுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கூட ஓகே, நிறைய செல்போன்ஸில் வந்து லைட்டாக ஒரு லேக் இருக்க தான் செய்யும். பட் ஃபேஸ் ரெகக்னிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பூட்டு வந்து ஓப்பன் ஆகுது. ரொம்ப நேரம் ஒரு 1/2 மணி நேரம் அப்படிலாம் சொல்ல வரல, ஸ்லைட் லேக். நீங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணும்போது உங்களால் டிஃபரன்ஸ் வந்து தாராளமாக சொல்ல முடியும். அண்ட் கமிங் டு த நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி, இந்த செல்ஃபோனில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, which is okay for this price point. and Wi-Fi வந்து டாப் ஆஃப் தி லைன் Wi-Fi 6E வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் வந்து லோ எனர்ஜி வெர்ஷன் 5.2 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூடூத்தோட ஆடியோ கோடெக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா LDAC, A2TP, APTX, SBC and AAC இந்த மாதிரி ஹை ஸ்டாண்டர்ட் ஆடியோ கோடெக்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுது. அதனால நீங்கள் ஹை ரெசல்யூஷன் ஆடியோவை லாஸ்லெஸ்ஸாக உங்கள் செல்ஃபோன் மூலமாக வேற டிவைசஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், which is really really good for this price point. பட் எங்க ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டால்பி மாதிரி எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஆடியோ சிஸ்டமும் வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஹிஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட ஹோம் கிரவுண்ட் ஆடியோ சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டு பாட்டு கேட்கும்போது நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஆடியோ எஃபெக்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஈக்குவலைசர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க, which is really good. பட் அங்கேயுமே எங்கே ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிஸ்டன் எஃபெக்ட்டும் ஸ்பீக்கர்ஸில் வந்து ஒர்க் ஆகாது, செல்ஃபோன் ஸ்பீக்கரில் ஒர்க் ஆகாது. நீங்கள் ஏதோ ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸோ இல்லை ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸோ போட்டு கேட்டால் மட்டும்தான் அந்த எஃபெக்ட் உங்களால் உணர முடியும். which is again drawback. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு 10-bit டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, டூயல் ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து கொடுக்கல. அதுவே ஏற்கனவே பிரச்சனை. அது போக இந்த ஸ்பீக்கர் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆடியோ சிஸ்டம் எதுவுமே வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, which is slightly disappointing. கேமராஸ், இந்த செல்ஃபோனில் பின்னாடி 3 கேமரா சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 200 மெகா பிக்சல் ஆப்பர்ச்சர் f1.9ல ஒரு பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சென்சார் சைஸ் வந்து 1/1.4 இன்ச்சஸ். ஒரு நல்ல பெரிய சைஸ் சென்சார் தான். பட் பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா 200 மெகா பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்கறனால பிக்சல்ஸோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குட்டியாக இருக்கும். அதனால தியரிட்டிக்கலாக இந்த கேமரா வந்து லோ லைட்டுக்கு வேலைக்காவது. பட் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல வேற லெவல் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நீங்க எடுக்கலாம். ரெண்டாவது 12 மெகா பிக்சல் ஆப்பர்ச்சர் f2.2ல ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இது அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா மட்டும் கிடையாது, மேக்ரோக்கும் இந்த கேமரா வந்து ஷேர் பண்றாங்க, which is really good. ஏன் சொல்றேன் அப்படின்னா 12 மெகா பிக்சல் அவங்களால மேக்ரோ ஷாட்ஸ் வந்து எடுக்க முடியும். அண்ட் மூணாவது 2 மெகா பிக்சல் ஆப்பர்ச்சர் f2.4ல ஒரு டெப்த் கேமரா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது போர்ட்ரேட் போட்டோஸ்ல எடுக்கிறதுக்காக, பேக்ரவுண்ட்லாம் பிளர் பண்றதுக்காக ஒரு கேமரா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்டா செல்ஃபிக்காக 50 மெகா பிக்சல் ஆப்பர்ச்சர் f2.4ல ஒரு கேமரா வந்து கொடுத்திருக்காங்க, which is really really good. ஏன் சொல்றேன் அப்படின்னா Honor 90 வந்து ஃப்ரண்ட் கேமரா as well as ரியர் கேமரா ரெண்டுத்தையுமே வந்து ஒரே மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 கேமராலையும் உங்களால் 4K 30 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். 2 கேமராலுமே உங்களால் HD ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியும், which is really good. நிறைய செல்ஃபோன்ஸ்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் மோஸ்ட்லி போர்ட்ரேட்ஸ், ஃபோட்டோ, வீடியோ எல்லாமே 2 கேமராலையும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ Honor 90ல எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒருவேளை இந்த செல்ஃபோனோட டெடிகேட்டட் கேமரா ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு few visuals பாருங்க. ஓகே, ஓவரால் அந்த செல்ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா திஸ் இஸ் அப்சல்யூட்லி வேல்யூ ஃபார் மணி ஃபோன். நல்ல ஒரு டிஸ்பிளே வேணும், நல்ல ஒரு கேமரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த செல்ஃபோனை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். போத் ஃப்ரண்ட் கேமரா as well as ரியர் கேமரா ரெண்டுமே வந்து ஃபேண்டாஸ்டிக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ இந்த செல்ஃபோன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யாழ் மொபைல்ஸோட நம்பரை வந்து நான் ஸ்க்ரீன்லையும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. மேலும் ஒரு சூப்பர் வீடியோட சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். அனிதன் பை ஃப்ரம் மனோஜ்.